Ram Ram. Ram Ram, Namaskaram. Yeah. You are welcome to the podcast. Very happy to Sri receive Gurubhyo Namaha. Sri Gurubhyo Namaha. Jai Gurudev. பழனி ஆண்ட துணை Pioneer மகா பெரியவா திருவடி சரணம். இன்னைக்கு முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருவோம். திருவுருள் கூடி இருக்கு. அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சிறப்பான நாள். ஒரு 26/5/2025 அமாவாசை நிறைந்த தினம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம். என்னுடைய மகளாக நான் கருதும் மிகவும் படித்த பெண்மணி சிவரஞ்சிதா மணி. ஆஹா, தம்பிக்கா வருது. படித்த பெண்மணி சிவரஞ்சிதா மணி. நான் அவ்வளவு படித்தவன் அல்ல. இருந்தாலும் என்னோட பாட்டு எழுதுறத கேட்டுட்டு அவங்க இப்படி இவ்வளவு பாட்டு எழுதுற, இத பத்தி சொல்ல அப்படின்னாங்க. நீ கேளுமா, நான் சொல்றேன்னு இருக்கேன். இப்போ அவங்க என்ன கேட்க போறாங்க. என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாது. எது கேட்டாலும் நான் ரெடியா இருக்கணும். ஏன்னா அப்படிதான் போகணும். அப்பதான் ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி பண்றது சரியா வராதுங்கிறதுனால யூ கேன் ஸ்டார்ட். நான் இது எப்படின்னா என்னோட ஜர்னி எப்ப ஆரம்பிச்சதுலேன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் எப்ப பாட்டு எழுதுவேன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டு கச்சேரி கேட்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 8 வயசு இருக்கும். 8 வயசு 9 வயசு இருக்கும்போது எதேச்சியா கச்சேரி கேட்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா எல்லாம் பஜனை பண்ணுவா. முருகன் திருவருட் சங்கம்னு ட்ரிப்ளிகேன் சென்னையில இருக்கு. அதுல அவர் பேட்ரன் மெம்பரா இருந்தார். முருக பக்தர், அடிப்படையில பெரிய முருக பக்தர் எங்க அப்பா. அவரும் முறையா பாட்டு கத்துண்டவர் இல்லை. எங்க தாத்தா பாட்டு வாத்தியார். வேலூர்ல எங்க தாத்தா பாட்டு வாத்தியாரா இருந்தார். அது தவிர மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரா இருந்தார். உங்க வர்க்கம் தான், டீச்சர் தான். எங்க தாத்தா டீச்சரா இருந்தார், மேத்ஸ் வாத்தியாரா இருந்தார். அவரு பாட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்ததுல ஒன் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ், வருங்காலத்துல பின்னாடி வந்த செலிபிரிட்டியா இருந்த அந்த வாணி ஜெயராம், அந்த மாதிரி அவள்லாம் ஆரம்ப காலத்துல எங்க தாத்தா கிட்ட பார்த்து கட்டுக்கிட்டு தான் சொல்லுவா. எனக்கு ப்ரூஃப் கிடையாது, கேட்டீங்க என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, பட் சொல்லுவா. எங்க தாத்தா பழனி சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையோட ரொம்ப ஃப்ரெண்டு. மகாவித்வான் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையோட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தார் அந்த காலத்துல. இது ஒருவேளை ரத்தத்துல ஜீன்ல வந்திருக்கலாமோ என்னமோ தெரியாது. எங்க அப்பா முருக பஜனை எல்லாம் பண்ணும்போது நாங்க கண்டிப்பா போவோம். எதுக்குன்னா சுண்டல் கிடைக்கும், வாழைப்பழம் கிடைக்கும். யாராவது மாமா வாடா குழந்தைன்னு கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுப்பா. எங்க அப்பா முறைச்சு பாப்பா எங்கடா வந்தேன்ட்டு சுண்டல் வாங்கிட்டு ஓடி போயிடுவோம். சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் கிடைக்கும். இதுதான் ஆரம்பம். எனக்கு அப்பெல்லாம் பாட்டை பத்தி ஒன்றும் தெரியாது. எங்க ஆத்துல எங்க சித்தப்பா சித்தி எங்க ஆத்துல இருந்தா. எங்க சித்தப்பா கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஆத்துலயே இருந்தார். ஜாயிண்ட் ஃபேமிலி, அண்ணாவோட இருக்கணும்னு இருந்தார். அவ 2 பேரும் கல்யாணம் ஆன புதுசுல நிறைய வெளியில எல்லாம் போவா. என்கேடி கல்யாண மண்டபம்னு மயிலாப்பூர்ல ஒண்ணு இருக்கு. மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி என்கேடி கல்யாண மண்டபம்னு இருக்கு. அதாவது ஸ்கூல், பெசன்ட் ரோட்ல இருக்க ஸ்கூல் என்கேடி கல்யாண மண்டபம் ஸ்கூல். அங்க டெய்லி ஏதோ டிராமா அப்படின்னு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தா. நான் சின்ன பையன், சித்தப்பா சித்தி தான் பெட்டி. எல்லாருக்குமே அப்படிதான். அம்மாவை உதாசீனப்படுத்திட்டு சித்தி மடியில போய் உட்காந்துப்போம். ஏன்னா புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கா. அதனால அவளை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும். சித்தி குழந்தை குழந்தை கொஞ்சம் இருப்பாங்க, அவ கூட தான் இருக்கும். இவ 2 பேரும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு டெய்லி எங்கேயோ போறாளே இருக்கும். அதுல அவ போயிட்டு வருவா. கார்டு ரேடியோ கொடியில வச்சிருப்பா. ஒரு நாளைக்கு அவ இல்ல, வேற எங்கேயோ வெளியில போலாம், இன்னைக்கு இது வேண்டான்ட்டு போயிட்டா. அது என்னடான்னு எடுத்து பார்த்தேன். அதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க அக்கா படிச்ச ஸ்கூல் தான் என்கேடி கல்யாணம் நேஷனல் ஸ்கூல். அங்க ட்ரிப்ளிகேன் தான் படிச்சேன் எங்க அக்கா. சரி போயிட்டேன். அங்க போனா வெளியில ஏதோ சாக் பீஸ்ல எம்எஸ் அனந்தராமன், எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் வயலின்னு போட்டுருந்தது. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத வயசு. போறேன், முதல்ல தரையில உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் தரையில தான் உட்காந்து கேட்பான். தரையில உட்காந்துட்டேன். அவர் 2 பேரும் வாசிக்கிறா. எனக்கு எங்கேயோ இந்திரலோகத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்னவோ என்னை ஏதோ ஒண்ணு புடிச்சு கொடுத்து 8 9 வயசுல. அன்னைக்கு முதல்ல அவன் வாசிச்சது பைரவி வரணும். அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, அவன் வாசிச்சது அப்படியே மனசுல பதிஞ்சு கொடுத்தான். அடுத்த நாள் பார்த்தா எதேச்சியா ரேடியோல எங்க அப்பா காலத்துல பாட்டு கேட்பல பைரவி வரணும் வந்தது. அப்பா இது எனக்கு தெரியும்னா. உனக்கு எப்படா தெரியும்னா? என்னன்னா கேட்டா, இது பேர் பைரவி வரணும், பேரு விரிபோனின்னு வரணும் அப்படின்னாரு. அது எதேச்சியா ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு 4 தடவை இப்ப கூட கேட்கலாம். கச்சேரின்னு வந்தா பொதுவா விரிபோனி வரணும் தான் நிறைய பேர் ஆரம்பிப்பா. அது அப்படியே மனசுல பதிஞ்சது. அது அவ வாசிச்சது வாசிச்சு. இதுதான் என்னோட ஆரம்ப விதை. இதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல விளையாட்டா விட்டு போயிட்டேன். பாட்டுலாம் கேட்பேன் அடிக்கடி. இது இந்த ராகமாச்சே, இதே மாதிரி எந்த பாட்டு ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன் சின்ன வயசுலயே. இதுதான் எனக்கு போன விதையில தண்ணி ஊற்றப்பட்டதுன்னு சொல்லலாம்.
அப்புறம் ஓரளவு காலேஜ் முடிச்சு பேங்க்ல வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறமா கச்சேரிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். ஓசி கச்சேரிலாம் நிறைய போவேன். ஃப்ரீ மியூசிக் அகாடமில உள்ள பெரிய கச்சேரி எல்லாம் நடக்கும். பக்கத்துல கொட்டகையில ஓசி கச்சேரி நடக்கும். ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டின்னு போய் அந்த கச்சேரி போய் கொண்டா யாரும் எனக்கு கேட்க மாட்டேன். நம்ம பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டு கேட்டு பழகிறதுனால கச்சேரி மேல டேஸ்ட் வந்து ஒரு 25 வயசுக்கு மேல கச்சேரிலாம் நிறைய போக ஆரம்பிச்சேன். நிறைய கச்சேரி போவேன். எங்க தாத்தா அந்த காலத்துல சொல்லுவார், கேட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி எங்க தாத்தாவோட பொன்மொழி அது, கிட்டத்தட்ட பொன்மொழின்னு சொல்லலாம். நல்லா பாடுறவா கச்சேரி கேட்டுறது முக்கியம் கிடையாது, சுமாரா பாடுறவா இல்ல தப்பு பண்றவா அவ கச்சேரியும் கேட்கணும். அப்போதான் எந்த இடத்துல தப்பு வருது, அவ எங்க நல்லா பண்ணா இவ எங்க தப்பு பண்றான்னு நமக்கு தெரியும். குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய கச்சேரி வெரைட்டியா கேட்க ஆரம்பிச்சேன். சம்வேர் அரௌண்ட் 29 இயர்ஸ் ஆஃப் மை ஏஜ். என் பையன் பிறந்த வருஷம், என் பையன் பிறந்த வருஷத்துல நான் முதல் தடவையா பழனிக்கு மாலை போட்டு, அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை இதுல சொல்லிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். அதனால பழனிக்கு போறதுக்கு முதல்ல மாலை போட்ட சமயத்துல எனக்குள்ள சாமி பூந்துட்டா மாதிரி எனக்கே ஒரு நினைப்பு. முதலா ஒரு பாட்டு எழுதினேன். அப்போ எழுதும் போது, இப்போ இதை சொன்னா ஓரளவு இவ்வளவு தூரம் சொன்னப்பறம் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த பாட்டை எழுதும்போது நான் நினைச்ச ராகம் நாட்டை. மகா கணபதி மனசா, இதுதான் மனசுல பதிஞ்சிருக்கு. நாட்டை அப்படின்னு நினைச்சு நீ எழுதிவிட்டேன். பாட்டை எழுதிட்டு இது நாட்டையில இருக்கு நாட்டையில இருக்குன்னு சொல்லி பாடின்னு சுத்திட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு எங்க அண்ணா வந்து கேட்டுட்டு, டேய் இது கம்பீர நாட்டை மாதிரி தான் இருக்கு அப்படின்னாரு. நமக்கு நாட்டை, கம்பீர நாட்டை, சல நாட்டைன்னு 3 இருக்கு. தெரியுமா? 3 ராகம் இருக்கு. கம்பீர நாட்டை, சல நாட்டை, நாட்டை. நாட்டை தான் பாப்புலர்னா கூட கம்பீர நாட்டை தான் ரொம்ப பாப்புலர். இந்த பாட்டை நான் எழுதும் போது இதே டியூன்ல சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரெக்கார்ட்லாம் கேட்கிற வழக்கம் கிடையாது. நான் எழுதிட்டு இந்த பாட்டை பாடினப்புறம் எங்க அண்ணா வந்து, டே இதே ராகத்துல இதே கிட்டத்தட்ட இதே மாதிரியே சீர்காழி எழுதின பாட்டு இருக்குடா, அது கம்பீர நாட்டைன்னு நல்லா தெரியினார். அதுக்கப்புறம் இந்த பாட்டை எழுதினதுக்கு அப்புறம் தான் நாட்டைன்னா என்ன, கம்பீர நாட்டைன்னா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். இருந்தா இந்த பாட்டு தான் முதல் பாட்டு. எந்த வருஷம் விநாயகர் இதுல எழுதினேன்? அந்த பாட்டு எந்த இப்ப வருஷம் நீ அந்த ஒரு பாட்டு 4 எழுதினேன்? வாரத்துக்கு பாட்டை பாடிக்க முடியும். எந்த எந்த வருஷம் எழுதினேன்? என்ன கேட்ட, அதான் கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு இருக்கும்போதுன்னு வச்சுக்கேன். 30 வயசுனா 56 86. நான் 56ல பிறந்தேன். அதனால 85 86 இல்ல அதுக்கு முன்னாடி 82 82 86 தான். ஏன்னா 87 தானே என் பையன் பிறந்தான். அப்பதான் ஓரளவு பையன் பிறக்கணும். ஏன்னா பொண்ணு பிறந்திருந்தா 85ல டாக்டர் பிறந்தா. அவ உடனே என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிட்டா 2வது பையன் பிறக்கிறதுக்கு. அந்த பீரியட்லயே நான் கொஞ்சம், எல்லாருக்குமே வாழ்க்கையில பயம்னு வரும்போது தான் பக்தி வரும். உங்களுக்கும் தெரியும். ஆமா. எல்லாரும் பிறந்த சின்ன வயசுல பக்திக்கு காரணம் பிரசாதம். எல்லாருக்கும் அப்படிதான். சின்ன வயசுல பக்தி காரணம் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படிச்சா நமக்கு 8 கொழுக்கட்டை கிடைக்குமா, 16 கொழுக்கட்டை கிடைக்குமா, பிள்ளையார் தின்னுடாம இருக்கணுமேன்ற பயம்லாம் இருக்கும். அதுதான் சின்ன வயசு பக்தி. வளர வளர கல்யாணம் ஆனவுடனே பொண்டாட்டியை தவிர எல்லா தெய்வத்தையும் வேண்டிப்போம். அதுக்கப்புறமா குழந்தைகள்லாம் பிறந்தோடனே வாழ்க்கை மேல ஒரு பயம் வரும். இவாளெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கணுமே, கரை சேர்க்கணுமேன்ற பயம் வரும். அது வந்து இப்போ 40 தாண்டி 50 தாண்டி போகும்போது நம்ம ஒழுங்கா இருக்கணுமே, 4 பேருக்கு பாரம் இல்லாம இருக்கணுமேன்னு தோணும். ஏதோ பேரை சம்பாதிச்சிட்டோம், அந்த பேரை கெடுத்துக்காம இருக்கணுமே தோணும். அந்த சமயத்துல தான் நிஜமான பக்தி பெருசா வளரும். 60 வயசுக்கு மேல தான் பயம். 60 வயசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேல அப்பதான் ஸ்டார்ட் பயத்தினால ஆகுது. பக்தி. கரெக்ட். அதாவது 40ல இருந்து 60 மெச்சூர்ட் பக்தி. 60 வயசுக்கு மேல போனா பயத்தினால பக்தி. செத்து போயிட்டா என்ன பண்றது, யாருக்கும் பாரம் இல்லாம போகணுமே பயத்தினால பக்தி. இப்ப இருக்கிற பக்தியில எப்படின்னா, நான் வந்து அந்த 40ல இருந்து 60 பீரியட்ல நிறைய சஷ்டி விரதம் இருந்திருக்கேன், கிருத்திகை விரதம் இருந்திருக்கேன். எந்த கோயிலுக்கு போனாலும் நடந்து தான் போவேன். யாராவது நடந்து போனான்னு வேண்டிட்டு அவளை அழிச்சுன்னு கோயிலுக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொம்நாட்டிகள் அடிக்கடி இங்க மெட்ராஸ்ல மாங்காடுக்கு போகணும்னு வேண்டிட்டான்னு வச்சுக்கோங்க. என் ஒய்ஃபா இருக்கட்டும், எங்க அக்காவா இருக்கட்டும், என் தம்பி ஒய்ஃபா இருக்கட்டும், யாராவது யாராவது நான் மாங்காடுக்கு போகணும்னு நினைச்சுன்னா நான் அழிச்சும் போறேன் அப்படின்னு நான் அழிச்சும் போவேன். அந்த மாதிரி இந்த இப்போ ஒரு 60 வயசுக்கு மேல இனிமே விரதம்லாம் இருக்க முடியறது இல்ல. சுவாமிக்கு உட்கார்ந்து பூஜை பண்ண முடியறது இல்ல. மனசுல சுவாமி இருந்துட்டே இருக்காரு. இப்பதான் 60 வயசுக்கு மேல தான் நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன். ஆஸ் சிவரஞ்சிதா நோஸ், இந்த 60 வயசுக்கு அப்புறமா தான் நான் நிறைய பாட்டு எழுத ஆரம்பிச்சு. இந்த பீரியட்ல ஒரு 250 300 பாட்டு எழுதியிருப்பேன். இப்ப ஜீரோ சுவாமி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு பாட்டு. எப்ப போவோம், இன்னும் எப்ப எழுதுவோம்? இப்ப இப்பயாவது உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. பாட்டை எங்களுக்காக கொஞ்சம் அன்பிளக்டா பாடி காமிங்க. ரைட். முதல் பாட்டு 1985 86 எண்டுல எழுதின பாட்டுன்னு நினைக்கிறேன்.
டேட் எல்லாம் அப்போ போட்டதில்ல, அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது. எங்கேயோ எழுதி வச்சது இப்போ சமீபத்துல தான் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கம்ப்யூட்டர்ல போட்டு, நான் எழுதினதுல ஒரு 100 பாட்டு இருக்காது என்கிட்ட. இருக்கிறதெல்லாம் பிடிச்சி போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கேன். அதுல இந்த பாட்டு கம்பீர நாட்டை பாட்டு பாடி காமிக்கிறேன். கம்பீர நாட்டையில ரொம்ப ஃபேமஸ் ஆனா ஸ்ரீ விஸ்வநாதம் பஜே, ஸ்ரீ விஸ்வநாதம் பஜே, ஸ்ரீ விஸ்வநாதம் பஜே, அது கம்பீர நாட்டை. அதே மாதிரி இந்த பாட்டை பாட ஆரம்பிக்கும் போது தெரியும் சீர்காழி இந்த பாட்டை பாடியிருக்காரே அப்படின்னு. கிட்டத்தட்ட உங்களோட இதே மாதிரியே அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதனால உங்களோட முத்திரை சரி பாலன்னு எப்படி இருக்கு. படுது? என்னோட முத்திரையில எல்லா பாட்டுலயும் பாலன்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறேன். ஆமா. அதை எப்படி பாலன்னா செலக்ட் பண்ணேன்? பாலன்னு ஏன் வச்சேன்? பேர்ல பாலசுப்ரமணியன் இருக்கு. பாலசுப்ரமணியன் எழுதினா பாட்டுல வராது, பாலன்னு போட்டா முருகனை சொன்ன மாதிரி ஆயிடுது. ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிக்க, நான் ஒரு பெரிய ஆள் இல்ல, நான் ஒரு சின்ன பையன்னு சொல்லிக்கிற மாதிரியும் தோணும். தன்னடக்கம் மாதிரி தெரியும், தன்னடக்கமா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் அது போட்டதுனால அது எப்படியோ நான் எழுதுற எல்லா பாட்டுலயும் அந்த வார்த்தை பூந்துடுறது. ராம் ராம். நான் வந்து எதேச்சியா பார்த்தேன், இன்னைக்குதான் கம்பெண்டியம் பண்ணி எடுக்கும்போது பார்த்தேன். நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிற சிவரஞ்சித்தாக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டு அனுப்பிச்சிருக்கேன் இது வரைக்கும். அந்த 100 பாட்டுல ஏதோ ஒரு பாட்டுல மட்டும்தான் பாலன்ற வார்த்தை இல்லைன்னு தோன்றுது. இந்த பாட்டுல முதல்ல கிடையாது, இந்த முதல்ல எழுதின பாட்டுல முதல்ல கிடையாது. இப்ப நான் கம்ப்யூட்டர்ல ஏத்தும் போது ஐயோ பாலன் இல்லையன்ட்டு நடுவுல சொருகி இருக்கேன். பாலன் பாலன்ற வார்த்தையை கொண்டு போய் சொருகி பிட்டார திருப்பி மாதிரி ஒரு ஒன்றும் வார்த்தையா பண்ணிருக்கேன். இருக்கும். எந்த இடத்துல வேணா என்னமா பிட்டார மாதிரி ஒரு வார்த்தையா இருக்கும். பிக்சரா மாதிரியே இருக்கும், நிறைய இடத்துல வரும். எளிமையா சேர்ந்துக்கிறது அந்த வார்த்தை நான் பார்த்தேன். ஆமா. சரி, உங்களோட வாழ்த்துக்களோட முதல் பாட்டை பாடுறேன். சித்தி உம் விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஏய், அடி ஜெய் போட்டேனாக்கா ஸ்ருதி மாறி போடும். அதனால ஏற்கனவே ஸ்ருதியா சரியா வராது, ஸ்ருதியா பாடுறதா நினைச்சுன்னு பாடுறதுதான் அது. பார்க்கலாம். உம் சித்தி விநாயகனே, சித்தி விநாயகனே சரணம், சித்தி விநாயகனே சரணம், முக்தி தந்து என்னை காக்க நீ வரணும், சித்தி விநாயக நே சரணம், முக்தி தந்து என்னை காக்க நீ வரணும், சித்தி விநாயகனே. முப்பிறவியில் செய்த, முப்பிறவியில் செய்த பயனால் பிறந்தேன், முப்பிறவியில் செய்த செய்த பயனால் பிறந்தேன், இனி ஒரு பிறவியின்றி காக்க நீ வரணும், இனி ஒரு பிறவியின்றி காக்க நீ வரணும், சித்தி விநாயகனே. மூத்தவன் நீயே முதல்வனும் நீயே, மூத்தவன் நீயே முதல்வனும் நீயே, வித்தைகள் பல செய்யும் சித்தி விநாயகா, மூத்தவன் நீயே முதல்வனும் நீயே, வித்தைகள் பல செய்யும் சித்தி விநாயகா, நான் இளம் தழைத்திட, தழைத்திட, நான் இளம் தழைத்திட, நன்மைகள் செழித்திட, நான் இளம் தழைத்திட, நன்மைகள் செழித்திட, பாலன் உனை தோழ அருளனே தரணும், பாலனை தோழுதிட அருளனே தரணும், சித்தி விநாயகனே சரணம், முக்தி தந்து என்னை காக்க நீ வரணும், சித்தி விநாயகனே. சீர்காழி ஞான விநாயகனேன்னு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. அவர் அப்படிதான் இருந்தார். கோயிங் பேக் அண்ட் இன் ரெட்ராஸ்பெக்ட், எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டு ஒரே முதல் தடவையா எழுதின பாட்டு, யோசிச்சு எழுதின
பாட்டும் கிடையாது, எதுவுமே யோசிச்சு எழுதுற பாட்டு கிடையாது. கடைசியே பாலன்னு மாத்தறதுக்கு தான் நித்தமும் உன்னை துழங்கிறதுல நித்தமும் தூக்கிட்டு பாலனும் உன்னை துழன்னு மாத்தினேன். அது ஒண்ணு சமீபத்துல மாத்தினேன்னு தவிர எதேச்சியா படிச்சு பார்த்தா 30 வயசுல ஒரு அனுபவமா வந்திருக்கு. முப்பிறவில் செய்த பயனால் பிறந்தேன் இன்னும் ஒரு பிறவி என்றெல்லாம் 30 வயசுல எழுதுற வார்த்தை கிடையாது. அது ஆண்டவன் எழுத வச்சிருக்கான். இந்த பாட்டை எழுதினதுக்கு அப்புறம் உடனே முருகர் பாட்டு நிறைய வந்தது. வரிசையா 4-5 பாட்டு எழுதினேன். எல்லாமே நல்லா வந்தது. ஒரே ஒரு பீரியட்ல முதல் தடவையா ஒரு 10 பாட்டு வரைக்கும் எழுதிட்டேன். அந்த 10 பாட்டை சேர்த்துதான் இப்ப இருக்கிற 50 பாட்டு. நான் அந்த 10 பாட்டு எழுதிய ஒரு 10 வருஷம் 20-30 வருஷம் இருக்கும். இது என்னுடைய அனுபவம். இது நம்ம தொடர்ச்சியா அடுத்த ஒரு எபிசோட்ல முருகனை பத்தின ஒரு முதல் பாட்டு ஒண்ணு தரேன். 100 பாட்டையும் 100 எபிசோடா எங்களுக்கு நீங்க பாட்காஸ்ட் கொடுக்கணும். உங்களோட அந்த வார்த்தைகளை எப்படி பண்ணீங்க, முருகனோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். ஒவ்வொன்றிலையும் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு அது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ அதுல இருந்து நாங்க அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு விதையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். யாருமே பிறக்கச்சே பெரிய மகானாவும் பிறக்கிறதுல அடிமுட்டாளாவும் பிறக்கிறதுல எல்லாருமே நம்ம வர வர இறைவன் அனுகிரகம் அப்படிங்கிறது இசை எந்த ஞானம் சமயத்துல வரும்னு தெரியும். இல்ல, இசை ஞானம்ங்கிறது ஒரு பிரசாதம். உங்க தாத்தா கிடைச்சிருக்கு. பக்தி இசை ஞானத்தை கொண்டு பக்தியில இப்போ இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு அருமையான நண்பர் இருக்காரு எனக்கு, கணேசன் பேரு. அவர் என்னோட டூப்ளிகேட். நான் அவரும் ஒரே மாதிரி இருப்போம். நாங்க 2 பேரும் கோடம்பாக்கம் பிரான்ச்ல அந்த காலத்துல இருந்து ஐஓபில ஒன்னா ஒர்க் பண்ணுவேன். இன்னும் எங்க 2 பேருக்கு ஒரு வயசு தான் வித்தியாசம். அவன் நேத்தி கூட சொல்றான், உனக்கு இவ்வளவு கவிதை ஞானம் இருக்கு, வார்த்தை விளையாடுறது விட்ட நீ அன்னைக்கே சினிமால எழுத போயிருந்தீங்கன்னா வைரமுத்து எல்லாம் கிடையாது. ஏன்னா கண்ணதாசன் பீரியட் வாலி பீரியட்ல நான் எழுதிருக்கேன். வைரமுத்து என் கூட காலேஜ்ல படிச்சவன் தான். பிரசிடென்சி காலேஜ் படிச்சா நான் இதுல அவன் பச்சை பாச நான் பிரசிடென்சி காலேஜ் தான். அந்த பீரியட்லயே நான் கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். அப்பவே நீ சினிமாவுக்கு போயிருந்தா பெரிய ஆளா இருக்கலாம். நான் நல்ல வேலைடா, சினிமாவுக்கு போயிருந்தா கெட்டு போயிருப்பேன். எனக்கு கண்ணதாசன் மேல பெரிய பக்தி உண்டு. கண்ணதாசன் தான் என்னோட மானசீக குரு. இருந்தா கூட அவர் மேல எவ்வளவு பக்தி இருந்தாலும் சினிமாவினால அவர் எவ்வளவு சீரழிஞ்சார். வாலின்ற ஒரு மகா கவிஞன் சினிமாவுக்கு போனதுனால எவ்வளவு மலிவான விஷயங்கள்லாம் பண்ணான். அப்படிதான் அதுக்கெல்லாம் நம்ம போகலைங்கிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இவங்கெல்லாம் பெரிய கவிஞர்கள், அவங்களோட ஒப்பிடுற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு பெரிய மீடியால விசிபிலிட்டி டக்குன்னு பெருசா கிடைக்கும். அதனால நச்சுத்துறையா போட்டு இப்ப நம்ம சாதாரணமான வாழ்க்கையிலயும் இல்லாம இல்ல. ஒரு ஆசிரியர் உத்தியோகத்திலயோ ஒரு பேங்க் உத்தியோகத்திலயோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கத்தான் இருக்கு. அவெல்லாம் இலைமறைவு காய் வரமா இருக்கு. ஓரளவு அதனால யாரும் கெட்டு போறது இல்லை. சினிமாவில் போனா அவங்களுக்கு அதான் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால கெட்டு போறாங்கன்றதுனால. இருந்தாலும் அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேனே தவிர அந்த அளவுக்கு நான் அவங்களோட கம்பேர் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா நம்ம பண்ணலாம். தேங்க்யூ, மிக்க நன்றி. தேங்க்யூ. ராம் 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 ராம்.